மணி ஆகுது இன்னைக்கு 4 மணி ஆகுது. அப்ப என்ன வெட்டி பிடிக்க அடியே. அப்படி சத்தியபாமா ருக்மணியாக இருந்தாலும் எப்படி பிறந்தோம்? தாய் தந்தைகள் யாரு? அடியே தேவாதி தேவர் எல்லாம் அமிர்தம் கடைந்தார். தேவரும் அசுரரும் சேர்ந்து அமிர்தத்தை கடைய அந்த அமிர்தத்திலே பிறந்த மங்கைதான் பாமா ருக்மணி. பாமா ருக்மணி. ஆமா. அப்படி இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் அடியே எனக்கு ஆய் போச்சு. தண்ணி கேட்டு வாங்கிக்கிறேன். எங்களை மாலை இட்டது யாரு? யாரு சொன்னமா? மாலை இட்டதும் கட்டி போட்டுட்டாங்க.
எந்திரிச்சாலும் காலையில 1500 தான் பணம். 1500. நாடகம் அரங்கேற்றம் செய்த அன்பு தலைவர் அவர்கள் ஆமா நமக்காக நன்கொடை செய்தல 100 ரூபாய். ஆமா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஆசை என்போடு எங்கள் திருமணம் செய்த அன்புள்ள என் மணவாளன் ஸ்ரீமந்த கண்ணன் அவர் எனக்கு மன்னன். அப்படியா இருந்தாலும் அம்மாம்மா காலையில எந்திரிச்ச உடனே பேருவத்துல என் புருஷன் கேட்கலையே, அவ புருஷன் என் புருஷன். அப்போ உன் புருஷன் என் புருஷன் அவ புருஷன். இல்ல நல்லா இருக்கும், 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்குவோம். எனக்கு அமைய மாட்டேங்குதாயா காலையில எந்திரிச்ச உடனே நாங்க வெறும் வயிற்றுலயே புருஷன்கிட்ட போவோம். நிறுவனத்துல போனதானே பசிக்குது. நிறுவனத்துல புருஷன்கிட்ட போனா விலவல்னு வரும்படி இல்ல. காலை எழுந்த உடனே கணவரை பார்க்க போகுது. வரலாமா? சாமி நம்மளுடைய திவ்ய பொற் பாதத்திற்கு 1000 கோடி மலர்களை கொட்டி இருவரும் அடிபணிகின்றோம். சாமி சுகமோடு வாழ்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் அழைத்த தேதியை சொல்லுங்க. என்ன 2 பேரும் ஒண்ணா வச்சுட்டு இருக்கா? ஒண்ணு அவளை பண்ணிட்டு வா, இல்ல என்ன பண்ணிட்டு போ. இல்ல நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கீங்க, நான் என்ன பண்ணி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும். வேடிக்கை பார்க்க ஒண்ணு பார்க்கவா? உங்களை அழைத்தா காரணம் என்ன மட்டும் கேட்கிறீர்கள்? என்ன என் மூட்டுக்காரங்க வேலை வேலை போதாட்டு இருக்குது. ஆமா பாண்டவர்கள் கோபி அழைத்து கொண்டு இருக்கார்கள். கோவிலடி பாண்டவர் கூபி அழைத்து கொண்டு இருக்கார்கள். அவ்வளவு அவசர புண்டை
என்ன அது எப்படி இருக்கும்? ஏன் 2 பேரும் பாய்ச்சவனுக்கு தெரியாது உனக்கு? என்ன கார் துப்புற அங்க கூப்பிடுறாங்க பேர் ஒண்ணு. பாண்டவராகப்பட்டவர்கள் என்னை கூவி அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நான் பாண்டவரை பார்க்க போக வேண்டும். அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு சொன்னேன் ஒண்ணு. யார் கூப்பிடுறாங்க? அங்க பாருன்னு. அங்க பார்க்க மாட்டேன். ஏன் நீ எதுவும் பண்ணி ஏங்க என்னைக்கு பார்த்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே ஆயா இப்படியேதான் பாண்டவரை பார்க்க போறேன் பாண்டவரை பார்க்க போறேன்னு சொல்லி டெய்லியும் போனா கொண்டாட்டிங்க என்னத்துக்கு கட்டணும் பாண்டவரையே பாத்துக்கிட்டு இருந்தா நாங்க என்ன ஆவறது எங்களுக்கு அப்படியே எருமாமே மத்தவங்கள புட்டவாயில டேய் எங்களுக்கு அப்படியே மத்த எருமாமடியோட காஞ்சி இருக்குது ரெண்டு பேர்த்தோ நெருப்புத்தி நல்ல ஆயா எங்க வீட்டுக்காரர் பரவாயில்லையா ஏன் சரியில்லை டைவர்ஸ் பண்ற கவலைப்படாதீங்க. சரி அந்த வருகிறீர்கள் நான் பாண்டவரை சந்தித்து விட்டு பிறகு வந்து உங்களை பாக்குறேன். அங்க யாரோ ஒரு யாரையும் பாக்குறேன் கூப்பிடுறாங்க அங்க திரும்பி அவர் பண்ணிட்ட நிலவரம் வந்துச்சா சாமி அந்த புறமாக காத்திருக்கிறோம் நீங்க பாண்டவரை சந்திச்சுட்டு சீக்கிரம் வாங்க நீங்க அவ்வளவு தூரத்துல வரீங்கன்னா இங்கேயே தூக்கி பிடிச்சிட்டு நிப்போம் என்ன ஆலாத்திய ஆலாத்தி ஆகட்டும். அந்த பரமே இருங்க. ரசா வருவார் என்று மருமகனே உட்கார்ந்து ஆட சொல்லிக்கிறாங்க உட்கார்ந்துக்கலாம்ல. ஐயவா அர்ஜுனா பெருமானி அத்தையார்களே மரபுனே அண்ணி ராமநாதனே உங்கள் திருவடி பாதத்தை அர்ஜுனன் படித்திருக்கிறேன். எப்படிதான் வாழ்ந்து வேண்டும் தெரியுமா? புரியல மாமா.
இன்று உன்னை நினைத்து நான் துதி பாடிய காரணம் என்ன? என்னை அழைத்தது என்னப்பா காரணம்? ஆயவா, அர்ஜுனா, வடநாட்டு கிங்கிலியர் என்னை யுத்தத்திற்கு வழிவந்தமாய் அழைக்கிறார்கள். அதனால் வந்த சண்டைக்கு போகக்கூடாது, வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வந்தா சண்டை விடக்கூடாது என்று எனக்கு அறிவுரை சொன்னவர் தாங்கள். சண்டைக்கு போவோம். நீங்கள் தேர் ஓட்ட நான் யுத்தம் செய்ய வேண்டும். பெண்கள் நாட்டு கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பெண்கள் நாட்டு கிங்கிலியர்கள் உங்களுக்கு அறிவந்தமா சண்டை கழிக்கிறாங்க. உண்மைதான். சண்டை கூப்பிட்டா சண்டைக்கு போக வேண்டியதாப்ப என்னையே போக கூப்பிட்ட? தாங்கள் தேர் ஓட்டாமல் நான் எப்படி மாமா யுத்தம் செய்வேன்? வழி நடத்துவது தாங்கள் தானே. இன்று பாசறைக்கு காவல் தர்பருக்கு நீ சரி. ரோணராகப்பட்டவர் எப்பொழுது பீஷ்மரி 10ஆம் சண்டையில் கொன்றையோ அன்று நாள் இன்று வரை ரோணராகப்பட்டவர் சேனாதிபட்டம் பெற்றிருக்கிறாரு. தர்மரை உயிரோடையோ இல்ல பிணமாக கொண்டு வருவேன் சரி அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறாரு. உண்மைதான். சண்டைக்கு போகணும், பாசறைக்கு ஆளு காவலும் இருக்கணும். தாங்கள்தான் உபாயம் கூற வேண்டும். அதுக்கு தான் அதுதாயா. ஆமா மாமா. அர்ஜுனா, ஆயா நீ எப்ப கவலைப்படுற? சரி. உன்னை விட வல்வத்தாளி இந்த உலகத்துல இன்னொருத்தர் இருக்கிறான். என்னை விட வல்லமசாலி இன்னொருவன் இருக்கிறானா? ஆமாப்பா. மாமா, ஆ, யார் அவன்? என்றால் அர்ஜுனா வட்டவன் வலது கையில பானத்தை விடுவது விட இடது கையில பானத்தை விடுவான். சரி. அது போல திறமை வாய்ந்தவன் உன் மகன் அபிமன்னன். என் மகன் அபிமன்னனா? உண்மைதானப்பா? ஆமா. ஆ, ஐயோ, ஏப்பா என் மகன் சின்ன சிறுவனாச்சே. ஏப்பா சின்ன சிறுவங்கிறவன் 2 கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் எப்படிப்பா சின்ன சிறுவனா இருக்கான்? மாமா, ஆ, பந்தாட தெரியும் படைமுகம் பார்த்ததில்லை, ஆ, விளையாட தெரியும் வேந்தர் முகம் கண்டதில்லை. ஆ. அஞ்சி நடுங்குவானே, அச்ச பயம் கொள்வானே, நான் என்ன செய்வேன் மாமா, என்ன செய்வேன்? அர்ஜுனா, உன் மகனை சமர்ப்போருக்கு அனுப்புறோம். சரி. பாசறைக்கு அவ்வளவுதான் வைக்கிறோம். அப்படியா? நான் இருக்குமா நீயே கவலைப்படுற? எனக்கு மகன், உனக்கு மருமகன். ஆ, சரி. என் மகளையே கொடுத்துருக்கிறப்பா. பிறகு என்ன? மகன் நான் பார்த்து கொள்றேன். என்ன மாமா சொல்ற? இல்லப்பா நல்லா பாத்துக்கிறேன். நான் இருக்குமா என்ன வந்திருப்பாது. சரி. அதனால நீயே எனக்கு துணை. இப்பொழுதே இருவரும் செல்வோம். வாருங்கள். ஆனகுந்தி நகரம் ஆனகுந்தி நகரம் சென்று சுபத்திரியை சந்தித்து பிறகு அபிமன்னனை காவலில் அமர்த்தி